கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நமக்கு சாதகமான சூழ்நிலையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரம் பாடுகளும் துக்கங்களும் நேரும் போது சோர்ந்து போய் துக்கமுகமாகி விடுகிறோம். அநேக பாடுகள் நம் வாழ்வில் ஏற்படும் போது அவை நம்மை விசுவாசத்திலும் பொறுமையிலும் வளர்வதற்காகவே ஏற்படுகிறது என்ற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமம் நாம் எவற்றிலெல்லாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது என்று சில வார்த்தைகளை தியானிப்போம். முதலாவது, துக்கத்தில் சந்தோஷமாயிருங்கள். யோவான் 16 அதிகாரம் 20 இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் இந்த வார்த்தைகளை கூறினார். இவ்வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்வது எளிதல்ல. ஆவிக்குரிய கனிகளை தரும்படி நாம் நடக்கும் பாதை கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் முடிவில் நாம் கர்த்தரோடு பரலோகத்தில் நித்திய மகிழ்ச்சியாக வாழ்வோம். இரண்டாவதாக, உபத்திரவத்தில் சந்தோஷமாயிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 4 பவுல் அவர்களுடைய ஊழியத்தில் ஏற்பட்ட உபத்திரவத்தை பற்றி விவரிக்கிறார். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் பவுல் பரிபூர்ண சந்தோஷமாய் இருப்பதாக கூறுகிறார். அதே போல நாமும் நம்முடைய உபத்திரவத்தில் சந்தோஷமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து நம் உபத்திரவத்திலிருந்து நமக்கு விடுதலை நிச்சயமாக கொடுப்பார். அடுத்ததாக, பலவீனத்தில் சந்தோஷமாயிருங்கள். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 பவுல் அவர்கள் தம்முடைய பலவீனங்களை குறித்து விவரித்திருக்கிறார். நாமும் நம்முடைய பலவீனமான சமயங்களில் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருந்து அவரிடம் நம் பலவீனங்களை ஜெபத்தின் மூலமாக தெரிவிக்கும் போது கர்த்தர் அதிலிருந்து நிச்சயமாய் நமக்கு விடுதலை தருவார். அடுத்ததாக, சோதனையில் சந்தோஷமாயிருங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 2-3 படி நம்முடைய சோதனைகளில் அதை மிக சந்தோஷமாக நாம் எண்ணும் போது நம்மையும் அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். அடுத்ததாக, நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். ரோமர் 12 அதிகாரம் 12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற வசனத்தின் படி அன்னாள் அவளுக்கு குழந்தை இல்லாத பெரிய வருத்தத்தையும் கர்த்தரிடம் ஜெபத்தின் மூலமாக சொல்லிவிட்டு பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் கர்த்தரிடம் தெரிவித்த பிறகு சந்தோஷமாய் இருந்ததாலேயே கர்த்தர் ஒரு பிள்ளைக்கு பதிலாக 5 பிள்ளைகளை அவளுக்கு கொடுத்தார். அடுத்ததாக, நம்முடைய இல்லாமையில் சந்தோஷமாயிருங்கள். ஆபகுக் 3 அதிகாரம் 17-18 படி எந்த குறைவு ஏற்பட்டாலும் அதற்கு மத்தியிலும் தான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பேன் என்ற தீர்க்க தரிசன வசனத்தின் பிரகாரம் நம்முடைய இல்லாமையிலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருந்து அவரை ஆராதிக்கும் போது நம் இல்லாமையை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென்.